Hey YouTube family, welcome back to Social Media Technology channel. இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஐடியாஸ் தான். இன்ஸ்டாகிராம் ஃபில்டர்ஸை வச்சு ஈஸியாக சூப்பராக கொஞ்சம் டைமில் எடிட் பண்ணிடலாம். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி அது எப்படின்னு பார்த்துடலாம். வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. அதுக்கு முன்னாடி இந்த 3 ஃபில்டர்ஸை போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஃபில்டரில் ப்ரௌஸ் ஃபில்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஃபில்டர்ஸ் சேவ் பண்ண தெரியலனா வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்த்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸ்டோரியை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு யுவர் ஸ்டோரி ஆட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி நோ நீட் ஃபில்டரை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் எப்படி எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ கரெக்டாக ட்ராக் பண்ணி ஹாஃப் வர மாதிரி வச்சுக்கணும். அடுத்த ஹாஃபில் நம்ம நோ நீட் ஃபில்டரை ஆட் பண்ண போகிறோம். கரெக்டாக வச்சுக்கிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துட்டு பேக் வந்துட்டு டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் அதே ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே அப் சைடில் ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் இருக்கும், தேர்டில் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபில்டர் நோ நீட் ஃபில்டர் ஒரு பிளாக் மூன் மாதிரி தெரியும், அதனால கீழே காட்டுது. சேவ் பண்ணலைன்னா உங்களுக்கு காட்டாது. எப்படி சேவ் பண்ணுறதுன்னு அப்படின்னு நெக்ஸ்ட் எடிட்டில் நான் சொல்கிறேன். இந்த ஃபில்டரை கிளிக் கொடுத்துட்டா இந்த மாதிரி ஹாஃப் சைடில் நோ நீட் ஃபில்டர் ஆட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அழகாக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை க்ரியேட் பண்ணேன். இப்போது செகண்ட் ஸ்டோரி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில்டர் சேவ் பண்ணிக்கலாம். யுவர் ஸ்டோரி ஐக்கானை டேப் பண்ணிவிட்டு ஆட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபில்டர்ஸ் காட்டும் இங்கே கீழே. அதை ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. லாஸ்ட்டில் உங்களுக்கு ப்ரௌஸ் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணலாம். எஃபெக்டை 3 ஃபோன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு ஃபில்டர் கிடைக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சேவ் ஐக்கானை லெஃப்ட் சைட் ஹேண்ட் கிட்ட சேவ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபில்டர் சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சேவ் பண்ண ஃபில்டரை அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் எடிட்காக ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அப் சைடில் தேர்ட் ஆப்ஷன் ஃபில்டர்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணியிருக்கிற ஃபில்டர்ஸ் எல்லாம் கீழே தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் ரீசெண்டாக சேவ் பண்ணேன் இல்லையா 3 ஃபோன் ஃபில்டர், அதுதான் இந்த ஃபோட்டோக்கு அப்ளை பண்ண போகிறேன். நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே காட்டும் 3 ஃபோன் ஃபில்டர்ஸ். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே உங்கள் ஃபோட்டோவில் அப்ளை ஆகிடும். சூப்பராக இருக்குது. இதில் நீங்கள் சாங்ஸ் கூட ஆட் பண்ணி ஸ்டோரியில் போடலாம். இப்போ நம்ம தேர்ட் எடிட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் சர்ச் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு நம்ம எடிட் பண்ணலாம். இங்கே சர்ச் பண்ணுறதுக்கு என்ன போடணும்னா BW/PRISM இதை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய ஃபில்டர்ஸ் காமிக்கும். அதில் செகண்ட் லைனில் ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட் கார்னரில் சேவ் ஐக்கான் இருக்கும், சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபில்டருக்கு எந்த ஃபோட்டோ ஆப்டாக இருக்கோ அது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ட்ராக் பண்ணிவிட்டு அப் சைடில் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், ஃபில்டர்ஸ் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிருக்கிற ஃபில்டர் கிடைக்கும் உங்களுக்கு. அதை கிளிக் பண்ணி அப்ளை ஆகிடுச்சு. இதில் சாங் வச்சு ஸ்டோரியில் போட்டுக்கலாம். இதில் நம்ம நிறைய எடிட் எல்லாம் பண்ணலை, தலையை பிடிச்சிட்டு அந்த மாதிரி எடிட் எல்லாம் பண்ணலாம். ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஃபில்டர்ஸே சர்ச் பண்ணி ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணி அது கேப்டாக வச்சோம். கரெக்டாக சூட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி அடிக்கடி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஐடியாஸ் போடணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And then let me meet you with another interesting video. Till then, bye bye, take care.